அன்புலங்களுக்கு வணக்கம். பார்த்தீங்களா, அவதார். நான் கருப்பாக இருக்கிறேன். நான் இருக்கிற தானே இருக்குது. வண்டி வெள்ளையாக இருக்குது, அதுக்கு என்ன பண்ண முடியும்? அவதார் அப்படிங்கிற வண்டியில் வந்துட்டுருக்கிறோம். அவட்டர் அவட்டர் அவதார் இருக்கிறது படம். இது ஏவிடி யாருக்கு நம்ம என்ன சொல்ல அவதார் நம்ம சொல்லிக்க வேண்டியது தான். பார்த்தீங்களா, பட்டன் தட்டினா டோர் ஓப்பன் ஆகுது, பட்டன் தட்டினா க்ளோஸ் ஆகுது. ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. இங்கே பாருங்க, ஃப்ரேம்லெஸ் டோரு. இங்கே பாருங்க, பட்டன் தட்டினா போகுது. தம்பி சாதிக்கும் எப்படி கலக்குதா? செட்டு ஆடியோ எப்படி தெரியுமா இருக்குது? உள்ளே எல்லாம் கேட்குறக்கு ஃபுல்லாகவே இந்த நல்ல மெட்டீரியல் அட்டகாசமாக கொடுத்துருக்குறாங்க. இது இருக்குது இல்லைம்மா, ஸ்டேரிங். ஆமாம், ஸ்டேரிங்கு எல்லாமே நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம், சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சன்சைடு இப்படி இறக்கி இப்படி இறங்கணும். எப்படி டபுள் மேலே வச்சு லாக் பண்ண ஓகே. வளைவு நெளிவு சுழிவு, இங்கேருந்து ஒரு வளைவு. இதில் வந்து ஃபுல்லாக டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. சார்ஜ் ஏறிட்டு இருக்குது. 23%க்கு 159 கிலோமீட்டர் காமிக்குது. இங்கே ஒரு ஸ்பீக்கர். ஆமாம், லைட்டு ஸ்பீக்கர் மாதிரி. இங்கே ஒரு பெரிய டிஸ்பிளேம்மா. அங்கே ஒரு டிஸ்பிளே, அங்கே இங்கே ஒரு டிஸ்பிளே. அப்படியே வளைஞ்சு வருது பாருங்க. பா, எவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே ஒயர்லெஸ் சார்ஜிங்கு. இது வந்து நார்மலாக ஃபோன் வைக்கிற கேட்டிருக்குது. இது என்னது? 2 கப் ஹோல்டரு. இது எப்படி ஓப்பன் பண்ணுறது? பட்டன் எங்கே? ஆமாம், 12 வோல்ட் சார்ஜரு. நல்ல குளியாட்டு இருக்குது. ஆமாம்மா, இந்த பிள்ளைக்கு ஏகப்பட்ட அறிவுமா, ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. இங்கே வருமா கேமரா, தை சப்போர்ட் தனியாக இருக்குது. இங்கே வரும் செமையாக நல்லா எடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுக்கணும் வண்டி. அடா இங்கே வரும். இங்கே ஒரு 3 ரூஃபு, இங்கே ஒரு 3 ரூஃப், டபுளாக பிரிச்சுருக்குறாங்க 3 ரூஃபை. பின்னாடி வந்து இது. ஆமாம், எல்லாமே 3 ரூஃப் தான். இது வந்து அவதார் உடைய 11ல் லாங் ரேஞ்சு மெரிடியன் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. வாங்க அப்படியே முன்னாடி காமிச்சியா வண்டியை? காமிச்சிட்டு அப்புறம் அப்படியே சைடு காமிச்சிக்கலாம். 265க்கு 40க்கு 22 டயர் சைஸு. ஃப்ரண்டேஜ் செம லுக்காக இருக்குது. மேலே டிஆர் லைனாக. அதுக்கப்புறம் இப்படி ஒரு அந்த இது வீசுவோம்ல, அதுக்கு பேர் என்ன? வீசினா திரும்பி வருமே, அந்த மாதிரி டிசைனு. அவதார் 11 லாங் ரேஞ்சு. கிட்டத்தட்ட மோட்டாருடைய பவர் வந்து 230 313 பிஹெச்பி, 370 Nm டார்க்கு. டிரைவிங் ரேஞ்ச் 680 கிலோமீட்டர். அடேங்கப்பா, ரியர் வீல் டிரைவ். 23 லட்சம். இதெல்லாம் எப்போ இந்தியாவுக்கு வரப்போகுதுன்னு தெரியல. வந்தால் நல்லாயிருக்கும். இது அவதார் 11 தான். அது வந்து கருப்பு கலர், இது வந்து வெள்ளை கலர், அவ்வளோதான் வித்தியாசம். கனெக்டிங் லைட்ஸு, மேலே 2 கேமரா. அது ஸ்பாய்லர், அது ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி ஏறிக்கும். அவதார் 11 11 லோகோ. பூட்டு எப்படி அது கிடக்குதுமா, 500 லிட்டருக்கு மேலே. 2 ஆளை ஏறி படுத்துக்கலாம், கருகும்னு இருக்குது. வாங்க, இது வந்து அவதாருடைய 11. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது 9வது வீடியோ. அதை நான் சொல்ல மறந்துட்டேங்க. இதுக்கு முன்னாடி 8 வீடியோ பார்த்துருப்போம். பேங்காக்கினுடைய 47வது மோட்டார் ஷோவில் இருக்கிறோம். 8 வீடியோ இதுக்கு முன்னாடி போட்டுக்கிறோம். டெய்லி சாயந்தரம் 6 மணிக்கு டான்னு. இது 9வது வீடியோ. வாங்க பார்ப்போம். அவதார் தீபல் நெவோ அப்படிங்கிறது இவங்களுடைய 3 இது வச்சுருப்பாங்களாட்டிருக்கு ஒட்டுக்கா கம்பெனி. இந்த வண்டி வந்து 255 50க்கு 20. அவதார் 07. இது அதே மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. டிஆரில் அப்படி மேலே மட்டும் இண்டிகேட்டரு. இதனுடைய 342 பிஹெச்பி, 365 Nm டார்க்கு, 575 ரேஞ்சு சொல்கிறாங்க. 16,59,000 பாத்து. அடாஸ் லெவல் 2 வந்துடுது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்குறக்கு அதை விட. இதுலேயுமே வந்து உங்களுக்கு இது கொடுத்துட்றாங்க, ஃப்ரேம்லெஸ் டோர் தான். இதுலேயுமே 360 கேமரா. இதுங்க அவங்க பார்த்துட்ருக்குறாங்க. அப்படியே நான் இந்த பக்கம் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இது எங்கேயும் ஒரு பையன் மேலேறிக்கு வந்துட்டு இருக்கிறாப்புல. 7
இந்த பையன் இறங்கினா அப்படின்னா வண்டி டிக்கை க்ளோஸ் பண்ணி காமிக்கலாம் எப்படி இருக்குதுன்னு. 07 போட்டிருக்குது வேறு அவதார். அதில் ஸ்பாய்லர் வருது, எக்ஸ்ட்ராவாக கண்ணாடியில் வருது. இது அதெல்லாம் வரல. அவ்வளோதான். வாங்க உள்ளே பார்ப்போம். இது வந்து புறவக்கால சீட்டு. இப்போ ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க வித் ப்ரௌன். செம்ம ப்ரீமியமாக இருக்குதும்மா. என்ன அழுக்காயிரு, அது ஒன்று தான் குறையாக இருக்குது. அங்கே வந்து ஏசி வந்துட்டு உருண்டையில் கொடுத்துருக்காங்க. நல்ல உருண்டை ஏசி, நல்லா ஃப்ளாட்டான ஃப்ளோரு, நல்லா தை சப்போர்ட்டு. அது இதுமா ஃபோன் ஒட்டுறதும்மா, ஃபோன் ஒட்டுற கொடுத்துருக்காங்க. பட்டனா சாத்தருக்கு இல்லை, லாக் ஓப்பன் பண்ணுறதுக்கு. இல்லைம்மா ஒர்க் ஆகலை. இல்லை இது ஆட்டோமேட்டிக், அதுதான் ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. வச்சோன்னா கண்ணாடி மேலே இருக்குது. அதையா அப்படிங்க அப்பா மோ, இன்னும்மா இது குட்டி டிஸ்பிளே. இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசி வரைக்குமா அடிக்கும் தலைக்குமே. ஸ்டேரிங் இது இத்தினூண்டு இருக்குது. ஆஹா, பொம்மை ஸ்டேரிங் ஏட்டு இருக்குது. வா 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 இறங்கிட்டாங்க. எல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கணும். என்ன பண்ணுறது, ஒரே கூட்டமாக இருக்குது. தை சப்போர்ட் தனியாக கொடுத்துருக்குறாங்கம்மா. புள்ள போ. முதல்ல அப்படியே டிஸ்பிளே காமி, டோர் பேடை காமி. ஃபஸ்ட்டு டோர் பேடை கார் செம்ம கலருங்க, ப்ரீமியமான கலருங்க, செம்ம சைனிங். எல்லாமே லெதர் ப்ரீமியம், ஒயிட்டு. அப்படி உள்ளக்கூர். ஆமாம், உள்ள கோந்து அப்படியே அடிக்கும் தலைக்கு டிஸ்பிளே காமி. ஃபஸ்ட்டு இந்த டிஸ்பிளேவை இந்த கோட்டிலேருந்து அந்த கோடு வரைக்கும் அப்படியே போகுதா. அதுக்கப்புறம் ஸ்டேரிங் காமி. ஓகே, அம்மனி காமிக்க வேணது, அம்மனி காமிக்க வேண்டிய ஸ்டேரிங் காமிச்சா போகுது. அம்மனின்னு சொன்னோன்னா உடனே கை காமிக்குது அம்மனி. நல்ல பெரிய டிஸ்பிளே சென்டரில். இங்கே வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் ஒன்று தான். கப் ஹோல்டரு, இது நீக்கிறதுக்கு சுவிட்சு. எப்படி மேலே போகுதுன்னு ஒரு தொட்டன்னு. அங்கே நாங்கள் ஒரு ஸ்டேரிங் பிடிக்கிறது வரங்க ஒரு அழகா. குட்டியூட்டு ஸ்டேரிங்குமா. ஏசி அடியிலேருந்து வருதா. அதான் நினச்சேன், எங்கடா ஏசி ப்ளோயருவே காணமேன்னு. அங்கே இருக்குது ஏசி ப்ளோயரு. இன்னும் லெஃப்டில் உட்காந்துட்டு இருக்கிறவங்களுக்கு எங்கே இருந்து வரும் சைடு உள்ளே வருது. இங்கேருந்து இங்கே எப்படி வருதுன்னு தெரியல. ஓ, இப்படி வருதா. ஓகே. ஓ, அருமை. ஒன்றுமே கிடையாது டேஷ்போர்டில். அதையா சென்டரில் ஒரு ஸ்பீக்கரு, பில்லர் டியூட்டர், மேலே இது கொடுத்துருக்காங்க. அது கேமரா சென்டரில் தெரியுதா. சென்டரில் இருக்கிற கேமரா அங்கே டிஸ்பிளேல சென்டரில். இரு நான் வர்றேன். அன்புள்ளங்களுக்கு வணக்கம். சுவாதிக்கா நான் வந்தேண்ணா. எப்படி பார்த்தியா காரோட கேமரா நான் தெரியுறேன். நல்லா இருக்குது. அவதார், இது வந்து அவதார் நாட் 7மா. அவதார் நாட் 7லேயே வந்து நியூ வந்துருக்குது. அவதார் அல்ட்ரா ஆல்வீல் டிரைவ் நாட் 7ல். வாங்க, இது பார்த்து ஃப்ரண்டேஜு எல்இடி ஹெட்லைட்ஸ் உள்ளே வந்துடுது. டிஆர்எல் 265 45 21 டயர் சைஸு. சைடு மிரர் பார்த்தியாம்மா, பூ போட்டு டிசைன் அழகு. சைடு மிரர் பார்த்தியா, இவ்வளோ தான். இது வந்து கேமராம்மா. அங்கே ஒரு கேமரா, இங்கே ஒரு கேமரா, அடியில் ஒரு கேமரா, அங்கே ஒரு கேமரா. அப்பா சுற்றி 4 கேமராமோ. அப்படியே ஒரு ரவுண்டு காமிச்சு வந்துடலாம். அதுக்கப்புறம் அந்த பையன் பார்த்துட்டு இருக்கிட்டு அப்படியே புறக்கால வா. இங்கே தான் போட்டிருக்காங்க இங்கிலீஷில் எழுதியிருந்தேன். 4825 mm. அவதார் ரேஞ்சு போடலையம்மா. ரேஞ்ச் எவ்வளோன்னு போடல. ஈவிகார் தான். பேக் ஷேப்பர் அப்படிங்கிற அவதார். பெரிய டிஃப்ரெண்ட்டாக தெரியல. நியூ 7க்கும் இருக்குமே ஃபோன்லாம் இவங்களே கொடுத்துருவாங்களாட்டு இருக்குது. அதே தான். ஆமாம் ஒயிட் வித் ப்ரௌன் அதே தீம் தான். உள்ளுக்குள்ளேயுமே சைடு மிரர் மட்டும் வேறு மாதிரி இருக்குது. அந்த சைடு மிரரோட டிஸ்பிளே இங்கே வந்துடுது, இந்த கார்னரில் வந்துடுது. அந்த சைடு மிரர் அந்த கார்னரில் வந்துடுது. 25% சார்ஜ் ஏறிட்டு இருக்குது. பேட்டரி தெரியுது வேறு. ஃபுல் டிஸ்பிளே, அது ஃபுல்லாக டிஸ்பிளே.
அதுவும் இங்கே வந்து டச் ஸ்க்ரீன், பெரிய டச் ஸ்க்ரீன். அவ்வளோதான். என்ன விலை போட்டிருக்குது? 18.5 லட்சம் பாத்துமா. அல்ட்ரா ஆல்வீல் டிரைவ், 598 பிஹெச்பி, 645 என்எம் டார்க்கு, 545 ரேஞ்சு, எல்எஃப்பி பேட்டரி. பேட்டரியோட கெப்பாசிட்டி 82 கிலோவாட்டு. இது வந்து அவதார் 11, அவதாருடைய 07 முடிஞ்சது. அவதார், டீப்பல், நேவோ அப்படிங்கிற இந்த மூணுமே ஒரே கம்பெனி. நான் உங்களுக்கு இப்போ அவதார் 07 11 மட்டும்தான் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தீபலில் பார்க்கலாம். தீபலில் நியூ S07, தீபா ஏஎல், தீபா எல் இன்சூரன். ஆமாம், தீபா எல், நியூ S07. அங்கே பார்த்தீங்களா? ஆமாம், 3 பூ. அந்த பூ டிசைனில் வந்து உங்களுக்கு டிஆரில் வந்துடுது. எல்இடி ஹெட்லைட்ஸ் கீழே. ஆமாம், ஒரு 0 போட்டால் ஆடாது. கரெக்டு. 12,19,000 ரூபா. 258 பிஹெச்பி, 320 என்எம் டார்க்கு, ரேஞ்ச் வந்து 485. இன்னும் யாருமே வந்து பேசுவிஸோட சாமி 255 45 20 கேமரா. கேமரா 360 கேமரா, ஃப்ரேம்லெஸ் டோரு, டீப்பில் ஸ்பீக்கர் இங்கே வருது. இங்கே கொடுத்துருக்காங்க ஸ்பீக்கரு. இது உட்டன் ஃபினிஷிங்கு. ஹெட்அப் டிஸ்பிளே கொடுத்துட்றாங்க. நார்மல் டிஸ்பிளே கிடையாது வண்டியில். அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள வந்து நல்ல பெரிய டச் ஸ்க்ரீன் கொடுத்துட்றாங்க. அது கீழே ஒயர்லெஸ் சார்ஜிங்கு. அதுக்கப்புறம் 2 கப் ஹோல்டர் கொடுத்துட்றாங்க. 4750 எம்எம் இதோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியமாக இருக்குதுங்க. எல்லாமே சைனா வண்டி தான், பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் நல்ல ப்ரீமியம்னஸ். இல்லுமினாட்டி த ஃபியூச்சர், இலுமினாட்டி த ஃபியூச்சர். கரெக்டாக தான் படிச்சிருக்கிறேன், தப்பாலாம் படிக்கல. இருக்கிறாங்களா? ஓகே ஓகே, ஆள் இருக்குது. அங்கேயும் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. டோர் 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கலாம். பரவாயில்ல, சில்லற காசு போட்டு வைக்கல, நிறைய இடம் இருக்குது. புறவுக்களையுமே ஒரு ஜோன் தனியாக கொடுத்துருக்காங்க, ஏசி கூலிங்கு. ஓகே, இது வந்து தீப்பலில் S07. தீப்பலோட S07 புறவுக்களை பார்க்கணும் அப்படின்னா எப்படி பார்க்கலாம்? இங்கே இருக்கு வருமா, இந்த வண்டியில் பார்த்துக்கலாம். வா, ஆரஞ்சு கலர் வண்டியில் டீப்பல் 2 கேமரா கொடுத்துருக்காங்க. ஆமாம், பூ டிசைனு, டெயில் லைட்டு, அதுக்கப்புறம் கனெக்டிங் எல்இடி டெயில் லைட்ஸு, தீப்பலுடைய லோகோ, மேலே ஒரு லைட்டு, ஸ்பாய்லரு, S07, இலுமினாட்டி த ஃபியூச்சர். எங்கே தொடுறது? அதில் இதா, அதுவும் இல்லை இதுவும் இல்லை. கண்டுபிடிச்சிட்டியா? இந்த பக்கம் இருக்குதா? பரவாயில்ல, 500 லிட்டர் கன்ஃபார்மாக இருக்கும். இப்போ வர வண்டியில் எதுலேயுமே ஸ்டெப்னி இருக்காது, இதுலேயும் இருக்காது. பஞ்சர் கிட்ட தான் கொடுத்துருப்பேன், சும்மா ஃப்ளாட்டு, அவ்வளோதான். எலக்ட்ரானிக் டைல் கேட். இது வந்து சீட் எல்லாமே ப்ரௌன் கலராக கொடுத்துருக்காங்கம்மா இந்த வண்டிக்கு. வந்து ப்ரௌன் கலர், ஏஆர் ஹெச்யூடி ஹெட்அப் டிஸ்பிளே. டீப்பல் ஓடுதுங்க. வாங்க அப்படியே அடுத்தது பார்ப்போம். 8,99,000 ரூபாய்க்கு. அதில் வந்து 07 பார்த்தோம்ல தீப்பலில், இது வந்து 05. இது வந்து கொஞ்சம் விலை கம்மி. 238 பிஹெச்பி, 320 என்எம் டார்க்கு, 470 ரேஞ்சு, 56 கிலோவாட் பேட்டரி. ஆனால் 56 கிலோவாட்டுக்கே 460 தான் கொடுக்குறாங்க. என்ன காரணம்னு தெரியல. ஏமா, வண்டியோட வெயிட் எச்சா இருக்குன்னு நினைக்கிறேன். வெயிட்டு, ஃபியூச்சர்ஸ் இதெல்லாம் கொடுக்கறனால வந்து வேலை இதாக கொடுக்குறாங்க. இது எல்லாமே கருப்பு கலர். டிஸ்பிளே வந்து திரும்புதுமா, எந்த பக்கம் வேணுமோ அந்த பக்கம் திரும்புதுமா. டிஸ்பிளே வந்து இப்போ இந்த பக்கம் திரும்பிச்சு. ஏறணுன்னு எங்கே இருக்குது 5? வேறு 5 எங்கேயும் காணமே, ஒன்று தான் இருக்க மாட்டேருக்கு 5. நல்ல ப்ரீமியம் கதையா திரும்பிச்சு பார்த்தியா கோந்தண்ணே. ஒரே சாமி, ஏர் உள்ள கொந்த திரும்புதுமா. இங்கே பார்த்தியா சைடு மிரர். ஓ, சைடு மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டுமா.
லெஃப்ட்டு ரைட்டு பயங்கரமான வேலையாக இருக்குது. அங்கே வேறு திருப்பதி வேறு லெஃப்ட் சைடு வேறு உள்ளே வந்துருச்சு வேறு எல்லாமே டச். ஆமாம், அப்புறம் சுவிட்ச் ஒன்றுமே இல்லையே, வெறும் ஜாய்ஸ்டிக் மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க. இங்கே வெறும் இது ஆடியோ சவுண்டு வைக்கிறதுக்கு அந்த மாதிரி தானே கொடுத்துருக்குறாங்க. இங்கே வேறு என்ன வேலை நம்ம எது பண்ணணுமோ அதை பண்ணிக்கிறது. ஹெட்லைட்டு இது சைடு மிரரு, இது என்னது கண்ணாடியா, என்ன பண்ணுறது? அட்ட டைமில் நாலுமே அட்ட டைமில் 4 ஏறுது. கொஞ்சம் இறக்கலாம், பரவாயில்ல. தீபல் 2 கப்போல் இருக்குது, ஒயர்லெஸ் சார்ஜிங் இருக்குது, ஏசி வெண்ட்டு கீழே இருக்குது. இங்கே ஒரு ஏசி வெண்ட்டு, அங்கே ஒரு ஏசி வெண்ட்டு. நல்லா பெரிய கப்போல் இருக்குமா, பாக்ஸ் தனியாக அண்டா குண்டாவில் வச்சுக்கலாம். நல்லா ப்ரீமியமாக இருக்குது சீட்டு. இன்னும் இது இங்கே இன்னும் சென்சார் கொடுத்துருக்காங்கம்மா. ஹெட்அப் டிஸ்பிளே தான், நார்மல் டிஸ்பிளே கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, வண்டியை சாத்திக்கிட்டோம்னு வச்சுக்கோ, இறங்கி டோரை சாத்தினோம்னா டிஸ்பிளே நேர் ஆகிக்கும். பாரு டிஸ்பிளே பார். இறங்குனாலே டோர்லாம் சாத்த வேண்டாம், இறங்குனாலே சரி. வாங்க 5 பார்த்தாச்சு. டீப்பில் அவ்வளோதான். S5. அதுக்கப்புறம் இவங்களுக்கு இன்னொரு கம்பெனி இருக்குது, சன்கன் அப்படிங்கிற கம்பெனி இவங்களு தான். நெவோ அப்படிங்கிற கம்பெனி இவங்களு தான். சங்கன் தான் உங்களுக்கு மெயினாக காமிக்கணும். வாங்க, சங்கன்னு நெவோ வண்டி இது. நான் உங்களுக்கு சங்கன் காமிச்சிட்டு வர்றேன். அதுக்கப்புறம் ஓகே, நெவோவில் தான் கூட்டம் வேறு கம்மியாக இருக்குது, சங்கனுக்கு பயங்கர கூட்டமாக இருக்குது. சங்கன் சங்கன் நெவோவில் வந்து Q05 101 அங்கே வரும். 101 டால்மேஷன். மேலே வர டிஆரில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு, எல்இடி ஹெட்லைட்ஸு, கீழே வந்து ஃப்ளாப், அந்த இது ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிறது ஓப்பன் ஆகிறது, அந்த டைப்பில் கொடுத்துருக்குறாங்க. நெவோ Q5 அங்கே இருக்கு வருமா. நெவோவில் ஒரு வண்டி தான் நிற்கிது, Q5. நெவோ Q5 இறங்கிட்டாங்கம்மா, இவங்களே இறங்கிட்டாங்க. இதே காமிச்சிக்கலாம். ஒரு குட்டி டிஸ்பிளேம்மா, ஒயர்லெஸ் சார்ஜிங்கு, சின்ன ஏசி வெண்ட்டு, டிஸ்பிளே, அங்கே ஒரு குட்டி டிஸ்பிளே. இங்கே வந்து செட்டோட இதுதான் ஃப்ரண்டேஜ். அவ்வளோதான், பெருசாக ஒன்றும் இல்லை. சிம்பிளாக நீட்டாக இருக்குது, நல்ல அகலமாக இருக்குது. 225 55 18 டயர் சைஸ், எல்லாமே லெதர். நெவோ கம்பெனி இதுதான். அங்கே பாருங்க, அடுத்த ஒரு கம்பெனி காமிக்கிறேன் நான். வாங்க, இதுதான் இன்னைக்கு பயங்கர ஹைலைட்டு. லுமின் நம்ம ரேஞ்ச் வந்து 301 கிலோமீட்டர், 48 VHP, 83 Nm டார்க்கு, 4,79,000 பார்த்து சார்ஜ் போட்டு. டயர் பார்த்தியா இத்தனை ஒரே டோரு, அதான் 14 சைஸ், 165 70 14 ஒரே சைஸு. டோர் வரும், ஒரே டோரு. எந்த பக்கம் அமர்த்துறதே தெரிய மாட்டேங்குது. இங்கே வாரமோ டோராக இது. அப்பா, ஏறி புறவக்கால சீட்டில் போய் கொண்டுக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணி கோரலாம் புறவக்கால சீட்டில். அவ்வளோதான். ரிவர்ஸ், நியூட்ரல் டிரைவ், ரவுண்டு, 2 பவர் விண்டோக்கு, ஒரு சின்ன டிஸ்பிளே, அதில் ஏசியோட சுவிட்சு, ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டனு, குட்டி ஸ்டேரிங். உள்ளே போய் காமிக்கு வந்து லைனாக காமிச்சிட்டு வந்துடும் எல்லா பக்கம். அங்கேருந்து காமி. ஒய்டு போட்டு இல்லை, ஒய்ட்லேயே இருக்கட்டு. ஸ்டேரிங் வந்து ஃபுல்லாக காமிச்சிட்டு வா. குட்டி மீட்டரா மேலே. இந்த பக்கம் ஒரு சின்ன டிஸ்பிளே, அவ்வளோ குட்டி குட்டி பட்டன்ஸு, ஏசி வெண்ட்டு குட்டியா, அழகாக இருக்குது, க்யூட்டாக. ஏமா ஸ்விஃப்ட்லையா?
குட்டு குட்டு ஆமாம், ரெண்டே இதுதான். பரவாயில்ல, 381 கிலோமீட்டர் கொடுக்குறாங்க, அது வரைக்கும் சந்தோஷம் தான். புறக்கால வாக்கலாம் இந்த வண்டியை, புறக்கால காமிச்சு முன்னாடி ஃபுல்லாக காமிக்கணும். இங்கே வேறு சங்கன் லூமின், சங்கனுடைய லூமின். ஆனால் பிஸ்கட் இன்னமுன்னு வச்சுக்கோ, எது முன்னாடி எது பின்னாடினே தெரிய மாட்டேங்குது. மேலே ஷார்க் பின் ஒரு குட்டியை தான் கொடுத்துருக்காங்க. அப்படியே ஒரு பாக்ஸ் எடுத்தாங்க, பாக்ஸை காரா பண்ணிட்டாங்க, வேலை முடிஞ்சது. பா முன்னாடி காமிக்கலாம், முன்னாடி காமிச்சியா? காமிச்சியா? எங்கே ஒரு பூ, பூ பார்த்தியா? அழகாக இருக்குது பூ. இந்த கம்பெனி முடிஞ்சது, இனி வேறு கம்பெனிக்கு போகலாமா? அதுக்கப்புறம் பிவிடி எக்கச்சக்கமான கலெக்ஷன் வச்சுருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குற செடான் 7 லட்சம் ரூபா, 7 லட்சம் பாத்தில் எப்படி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? கிரில்களில் பிவிடியுடைய சீல் 5 DM1 மாடல் படிக்கிறதுக்கே நம்மளுக்கு 1/2 மணி நேரம் ஆயிருமாட்டிருக்குது. மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்குறாங்க. அப்பா இப்போ பாரு என்ன நெகுன்னு இருக்குதுன்னு. உள்ள காமிமா, உள்ள காமிச்சிட்டு வா. என்ன போட்டிருக்குன்னா, ஏதாவது போட்டிருக்கான்னு பார்க்குறேன், ஏதாவது தெரியுதானே எனக்கு. எல்லாமே பேங்காக் இதில் தான் போட்டிருக்குது, என்ன ரேஞ்ச் என்னன்னு தெரிய மாட்டேங்குது. ஒரு பெரிய குட்டி டிஸ்பிளே, பெரிய டிஸ்பிளே, ஏசி வந்து அடியில் வரும், கீழே தனியாக ஸ்டோரேஜ் சார்ஜர் போடுறதுக்கு. அதுக்கப்புறம் மேலே கப் ஹோல்டரு, மேலே அந்த பார்க்கிங் பட்டன்லாம் மேலே வந்தது, கியர் ரவுண்டு உருளை, கிட்ட கொண்டு போய் காமி, சவுண்டு வைக்கிறதுக்கு ஒரு உருளை, அவ்வளோதான். இது வந்து பிவைடி செடானுங்க. அடுத்து பிவைடியில் 4,60,60,000 59,000 பாத்து. இது என்னென்னா பிவைடி டெக்னாலஜின்னு போட்டிருக்கிறாங்க. ஏன்னா பிவைடி சைனா எல்லாத்துக்கும் தெரியும். அவங்களுடைய இறக்குமதி இன்றைக்கி பட்டை எடுக்கிறாங்க. பிவைடியில் இறக்குமதி அப்படி இறக்கி அடிக்கிறாங்க. பிவைடி அட்டோ 1 குட்டி வண்டியாக கொடுத்துருக்காங்க, ஹேட்ச்பேக்கு. டயர் சைஸ் 185 55 16 எல்லாமே இதில் ஓட்டுருக்குறாங்க. டயர் சைஸ் மட்டும் தான் தெரியுது நம்மளுக்கு, வேறு எதுவுமே தெரியல எனக்கு. ரைட், அதுக்கப்புறம் LFP பேட்டரி தெரியுது. அட்டோ 1 ப்ரீமியம் 380 கிலோமீட்டர் ரேஞ்சு, குட்டி வண்டி 300 ரேஞ்சு. அங்கே ஒரு சின்ன டிஸ்பிளே, இங்கே ஒரு சின்ன டிஸ்பிளே. அட்டோ காமிச்சிட்ருக்குறாங்க. அட்டோ 1 வேற எங்கேயும் காணோம். சரி வாங்க, உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் அப்படியே காமிச்சிட்டு வர்றேன். சீட் அப்படியே படுக்க போட்டுக்கலாம், ஹேட்ச்பேக். அட்டோ 1 பேக்கில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க. ஈவி அட்டோ 1 நல்ல பெரிய ஸ்பாய்லர், வண்டி விட்டு வெளியே நிற்கிதுமா. ஷார்க் ஃபின் வேண்டனா மாமா, இந்த பக்கம் வந்து காமிச்சிருமா லைட்டாக. இந்த பக்கம் வந்து அப்படியே காமிச்சிட்டு வந்துடும், அவ்வளோதான். டோர் பேடு, மீட்ரு, அங்கே ஒரு மீட்டர், அவ்வளோதான். இது வந்து அட்டோ 1. இது வந்து அட்டோ 3ம்மா. இது வந்து அட்டோ 3. என்ன கூட்டம்மா. இங்கே ஃப்ரங்க் வச்சுருந்தா பரவாயில்ல, ஸ்பேஸ் சும்மா தானே கிடக்குது. ப்ரங்க் ரோஸ் மில்க் இருக்குது பாருங்க. பிவைடி அட்டோ 3 என்ன கூட்டமா. நீக்குமா லோன் போய் காமிச்சு கீர்வாதி எப்படி இருக்குதுன்னு. அட்டோ 3 இது நம்ம ஊரில் இருக்கிறதாம அட்டோ 3. இது இங்கே வரு லாக் ஓப்பன் பண்ணுறது. இங்கே வதியா என் இனிய பொன் நிலாவே கண்ணலரினும் கனாவே. அதான் ஏசி வந்துட்டு நல்ல பெரிய டிஸ்பிளே. இது நம்ம ஊரில் இருக்கிற கீர்னாப்பர் எப்படி இருக்குதுன்னு. ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் அப்படியே பக்கத்தில் வந்துடுது. அட்டோ 3 இது. ஆமாம், குட்டி மீட்ரு. இது வந்து பிவைடி சீலையன் 5 DM1மா. சீலைன் SUV. எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது டிசைனு.
360 கேமரா. ஓ, இது வந்து நல்ல பெரிய டிஸ்பிளேவாக இருக்குது. ஏன்னா மற்ற வண்டியெல்லாம் குட்டி குட்டியாக இருந்தது. ஸ்டேரிங் கீரிங் எல்லாமே ப்ரீமியாக இருக்குது பார்க்குறக்கு. அது டிஸ்பிளேவாமா மூணாவது? இல்லைம்மா, மூணாவது வெறும் ஷைனிங் தான் கொடுத்துருக்காங்க. 99% சார்ஜ் ஏறிட்டு இருக்குது. இது கீர் நாப்பு. ஓ, கீர் இங்கே வந்து அவ்வளோதான். சரி வாங்க அடுத்த வண்டி பார்க்கலாம். இது எக்கச்சக்கமாக இருக்குது. இது வந்து சீல் 6 9.5 லட்சம். சீல் 6 செடான். இது எக்கச்சக்கமான வண்டி இருக்குதுங்க. 485 கிலோமீட்டர் ரேஞ்சு. இப்படி ஓப்பன் பண்ணுறது இது அதே தான். அங்கே ஒரு குட்டி டிஸ்பிளே, இந்த பக்கம் ஒரு பெரிய டிஸ்பிளே. சீலையன் மாதிரியே தான். கப் ஹோல்டரு, ஒயர்லெஸ் சார்ஜிங்கு. என்னது சவுண்ட் வச்சு கம்மி வைக்கணுக்கா? ஓகே ஓகே. கியர் ரைட் சைடு, கியர் அந்த தான். ஓகே. அதுக்கப்புறம் பிவைடியில் M6 7,69,000 பார்த்து. பிவைடியில் M6 இதெல்லாம் பார்த்துக்க. முடிஞ்ச வரைக்கும் நான் கொஞ்சம் ஸ்பீடாக காமிக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா பிவைடியில் நிறைய வண்டி இருக்குது. அதனால் உங்களுக்கு முன்னாடி மட்டும் ஒரு ரவுண்டு காமிச்சிட்டு போயிடுறேன். இது 7 சீட்டரு ஸ்பேஸ். அப்படியே முன்னாடி காமிச்சிட்டு வந்துடு. ஓ, நார்மல் அனலாக் மீட்ரு, நல்ல பெரிய டிஸ்பிளே. கீர் வர எப்படி இருக்குதுன்னு. M6 சின்ன 7 சீட்டர். இங்கே வந்து கேப்டன் சீட்ஸ் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் அப்படியே பின்னாடி வந்தீங்கன்னா குட்டி சீட் 2 பின்னாடி இருக்குது. 7 சீட்டர் வண்டி. இதனுடைய கிலோமீட்டர் 420 கிலோமீட்டர் ரேஞ்சு. அட்டோ 1 பார்த்துட்டோம். அட்டோ 2மா இது. அட்டோ 2 முன்னாடி காமி. பிவைடி டால்ஃபின் வேறு இருக்குது. எத்தனை வண்டி காமிக்கிறதுரா திரும்பி திரும்பி. சுத்திர பக்கமெல்லாம் வண்டியே இருக்குது. பிவைடி டெக்னாலஜி. டிஆரில் ஒரு ஆமாம் குட்டி அழகாக இருக்குதுயா. எல்இடி ஹெட்லைட்ஸு. 6,29,000 பார்த்து. அப்படியே முன்னாடி காமி. ஓடு டக்குன்னு. அடாஸ் லெவல் 2 இருக்குது. ரேஞ்ச் எவ்வளோ? 410 தான் ரேஞ்சு. அப்படியே முன்னாடி காமி. டோர் ஹேண்டில் மேலே தூக்குற டைப்பு. சின்ன மீட்ரு, சின்ன டிஸ்பிளே, ஒயர்லெஸ் சார்ஜிங்கு. இது என்னது? மோடு மாற்றிக்கிறது. 2 கப் ஹோல்டரு, ஹேண்ட் ரெஸ்ட். அவ்வளோதான். இது ஆடியோ கண்ட்ரோல் வைக்கிறதுக்கு. கியர் அங்கே இருக்குது. ஓகே. அடுத்து டால்பின் மாடலு. டால்பின் பிவைடி டால்பின் 490 கிலோமீட்டர் ரேஞ்சுமா. ஹேட்ச்பேக் டால்பின். பில்ட் யுவர் டீம்ஸ். பேக் ஸ்பாய்லரு, வைப்பரு, டீஃபோகரு. பிவைடி டால்பின். அதான் பிவைடி. ஆமாம், அப்படி உள்ளுக்குள்ள இருக்குது. வாங்க அப்படியே முன்னாடி காமிச்சிட்டு உள்ளே காமிக்கிறேன். என்ன விலை? 6 லட்சம் ரூபா. 6 லட்சம் பார்த்து. ஹேட்ச்பேக்கு, செடானு, எஸ்யூவி, மிட் எஸ்யூவி எல்லாத்தையுமே வச்சிருக்கிறான் பிவைடிக்காரன். அடேங்கப்பா, இங்கே வந்து ஒரு டால்பின் செமலோலாயே இருக்குது. ஒன்றுமே ஏசி வண்டி எப்படி இருக்குது குழிக்குள்ள. இது போய் குழிக்குள்ள இருக்குதா? இங்கே வரு இத்தனூண்டு குட்டி மீட்ரு. அந்த டிஸ்பிளே பெருசு. இங்கே ஒரு உருளை டைப் எல்லாமே. ஃபோன் வைக்கிறதுக்கு. கீழே வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங், கப் ஹோல்டரு. வித்தியாசமாக இருக்குது டால்பின். அப்போ இது இத்தச்சோடு இருக்குது டால்பின். ஆமாம், அது கிடக்குதுமா மாடல். இன்னும் பிவிடியில் M6 பட்டமா. M6 எஸ்யூவி. சரி, 7 சீட்டரு. அது என்னம்மா அது? அட்டோ 2 பார்த்துட்டோம். இது என்னது? அட்டோ 3 பார்த்துட்டோம். இது 6 லட்சம் ரூபா. சீல் 5 அது அங்கே பார்த்தோம்ல சேடான அது. அம்மா வண்டி இவ்வளோதாம்மா. நிறைய வண்டி நின்னங்காட்டி நம்மளுக்கு குழம்பிருச்சு. நிறைய தெரியுற மாதிரி இருக்குது. இது அதே வண்டி தான். பியூவில் சி லைன். நம்ம அப்படியே பார்த்தோம்ல சி லைனு அதே தான். அட்டோ 2
எல்லாமே அதே தான். வண்டி நிறைய வச்சுருக்கிறாங்க, நம்ம அதை பார்த்துட்டு நிறைய இருக்குன்னு நினச்சிட்டோம். பிவிடி சீல் 5 DM1 DMI அதே தான். இது வந்து அட்டோ 1 பாட்டோம். கரெக்டாக ஓப்பன் பண்ண வந்தேன், அங்கே வர ஸ்பேஸு அது கிடக்குது ஃபுல்லாக அடிக்கும் தலைக்கும். அப்படியே இந்த பக்கம் வாமா, 567 கிலோமீட்டர் ரேஞ்சுமா. உறவுக்கால சீட்டை காமிச்சிரு. ஆமாம், இதெல்லாம் இங்கே இருக்கிறது தான், நம்ம இந்தியாவில் இருக்கிறதா சீலைன். அங்கே ஒரு டிஸ்பிளே, இங்கே ஒரு டிஸ்பிளே, ரெண்டு தான். அது வந்து மீட்டர் டிஸ்பிளே, இது வந்து சென்டர் டிஸ்பிளே. ஈர்னா பார்த்தியா குட்டி உண்டு, ஒயர்லெஸ் சார்ஜிங் வந்துடும் அதில். அவ்வளோதான். சீலைன் நம்ம ஊரில் இருக்கிறது தான். இங்கே வந்து அப்படியே டோர் பேடை காமிச்சிட்டு வா. சீலைன் 5 DM1 பார்த்துட்டோம். இதுவும் பார்த்தாச்சு, அட்டோ பார்த்தாச்சு. என்னம்மா ஃப்ரண்ட்டு காமிக்கிறியா? ஓகே, ஃப்ரங்க் இருக்குது, ஃப்ரண்ட்டு முன்னாடி இது பண்ணுங்க. வாங்க அடுத்த வண்டிக்கு போகலாம். இது இது காமிச்சிட்டோமா? இது காமிச்சிட்டோம். சீல் 6 காமிக்கல, சீல் 6 காமிக்கலையில இல்லை காமிக்கல நினைக்கிறேன். கலரே பார்த்தியா வித்தியாசமாக இருக்குது. ஓ, இது ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்கம்மா, ஒயிட் வண்டி ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க, ஸ்டிக்கர் அந்த மாதிரி ஒட்டிக்கிறாங்க. அட்டோ 2 பார்த்துட்டோம். இது பார்த்தது தான். இங்கே வாரம் அட்டோ 1 கலரை மா ஃப்ரண்ட்டில் போய் காமி, கலரை மட்டும் ஸ்டிக்கர்மா. எப்பா முன்னாடியே ஃபுல் இதெல்லாம் காமி, அப்படின்னா தான் நல்லா இருக்கு. இந்த அம்மா கொஞ்சம் தள்ளிக்க மாட்டேங்குது, காது கேட்குது, போகவே மாட்டேங்குது. கொஞ்சம் தள்ளிங்கன்னா தான் நான் காமிக்க முடியும். எப்படி இருக்குது கலர்? 4,59,000 ரூபா, 460 வச்சுக்கோ. செம்ம கலர்மா. இங்கே ஒரு 7 சீட்டரு மேலே வீடெல்லாம் இருக்குது, 8 லட்சம் ரூபாய்க்கு. ஆமாம், 5 நினைக்கிறேன். 5 தான். சீலைன் 5 DM M6 அட்டோ 2. இங்கே வரு அப்படியே செட்டப் வீடு, சீலு எல்லாமே அவ்வளோதான்மா, எல்லாமே அவ்வளோதான். பிவிடியோட முடிஞ்சது. ஆக்சுவலாக பிவிடி வந்து வண்டி தான் நிறைய வச்சுருக்காங்க. அட்டோ 1, அட்டோ 2, அட்டோ 3, அதுக்கப்புறம் சீலைனில் 5, 7, அவ்வளோதான். சரி, இதோட வந்து நம்ம 9வது வீடியோ வந்து நம்ம இன்றைக்கி முடிச்சுக்கலாங்க. டைம் ஆயிடுச்சு. நம்ம இன்னைக்கு 10வது வீடியோ வந்து நாளைக்கு 6 மணிக்கு, டெய்லி சாயந்தரம் 6 மணிக்கு பேங்காக்கினுடைய ஆட்டோ எக்ஸ்போ 47வது இன்டர்நேஷ்னல் ஆட்டோ எக்ஸ்போ வீடியோ டெய்லி நம்ம போட்டிருக்கோம். டெய்லி சாயந்தரம் 6 மணிக்கு. நாளைக்கு வந்து நீங்கள் மறந்துட்டேன். ஓகே, ஒன்றும் இல்லை, எதை சொன்ன மாதிரி இருந்தது. சரி ரைட், அடுத்த ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பை டிஎம்எஃப்.